குர்கீத் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் ராகுல் காந்தி மீது பயங்கர காட்டமான ஒரு வீடியோ பதிவிட்டிருக்காரு. அதில் அவர் நான் சொன்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்கார். ராகுல் காந்தி தேர்தலில் தோத்துட்டா அந்த தோல்வியை ஏற்கக்கூடியவர்கள் தான் நல்ல தலைவர்களை தவிர என்ன தோக்கடிச்சிட்டாங்க, இது வந்து தோல்வி கிடையாது, ஏமாத்தி தோக்கடிச்சிட்டாங்க, நான் தான் ஜெயிச்சிருக்கணும், இப்படி அழுறது ஒரு தலைவருக்கான அழகு கிடையாது. என்னுடைய குடும்பத்தினரும் நானும் பல நாட்களாக பல விதமான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கோம். நாங்கள் எங்கே போனாலும் நீ தானே கல்லவுட்டு போட்டவன் அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்களுக்கு எந்த அளவுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு சோகமாக அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் ராகுல் காந்தி மீதும் என் மீது அவதூறு பரப்பிய ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சியும் அதே மாதிரி பாகிஸ்தான் ISIS ஏஜென்ட்ஸ் நடத்தக்கூடிய இல்லாட்டி அவங்க கிட்ட பணம் வாங்கி நடத்தக்கூடிய பல யூடியூப் சேனல் டிவி சேனல் மீது வழக்கு பதிவு செய்ய போறேன், நான் நஷ்டஈடு வாங்க போறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ராகுல் காந்தியை மீண்டும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர் தலையில் முளகா அரைத்து ராகுல் காந்தியை மேலும் ஒரு சிக்கலில் சிக்க வைத்திருக்கிறார்கள். எப்படி வந்து ரஃபேல் விஷயத்தில் மன்னிப்பு கேட்டாரோ, பிரதமர் வந்து திருடன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மன்னிப்பு கேட்க வந்ததோ, RSS தான் மகாத்மா காந்தியை கொன்னார்கள் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி அது கோர்ட்டில் போய் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரோ, இந்த எலெக்ஷன் கமிஷன் விஷயத்திலையும் ராகுல் காந்தி மற்றொரு மன்னிப்பு கேட்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்.